நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, ஆனால் அந்த தப்பு யாருக்குமே தெரியாது. அன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு தூக்கம் வரல, உங்கள் மனசில் ஏதோ ஒன்று உறுத்திக்கிட்டே இருக்குது. ஏன்னு தெரியுமா? காரணம், உலகத்தை வேணால் நீங்கள் ஏமாற்றிருக்கலாம், ஆனால் உங்களோட இயல்பை நீங்கள் ஏமாற்ற முடியல. இதைத்தான் ஔவையார் ஆத்திச்சூடியில் இயல்பு அலாதன செய்யல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இயல்புக்கு மீறிய விஷயங்களை, இயல்பு இல்லாத விஷயங்களை செய்யும்போது அது நமக்கு கஷ்டமாக இருக்கும். இயல்பு அலாதன செய்யல் அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம், அதோட ரகசியம் தெரிஞ்சால் உங்கள் வாழ்க்கையே மாறும். தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல இயல்புங்கிறது என்னன்னு பார்ப்போம். நெருப்போட இயல்பு சுடுறது, தண்ணீரோட இயல்பு குளிர்விக்கிறது, மனுஷனோட இயல்பு மனசாட்சியோடு இருக்கிறது, நேர்மை, அறத்தை காப்பாற்றுறது. இப்போது நெருப்பு அதோட இயல்பை மாறி இருக்க முடியாது, நீருக்கு அதோட இயல்பை மீறி இருக்க முடியாது. மனுஷனும் அறம் நேர்மை தவறி நடந்தால் அது தவறாக மாறிவிடும், அறம் தவறிவிடும். அதான் இயல்பு அலாதன செய்யல். இதை வேறு எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு தப்பான காரியத்தை நீங்கள் செய்யும்போது உங்கள் மனசு துடிக்குதுன்னா அதற்கு காரணம் இயல்பு மாறி நீங்கள் செய்கிறீங்கன்னு உங்கள் மனசாட்சி உங்களுக்கு உறுத்துது, அதை உணர்த்துதுன்னு அர்த்தம். நிஜ வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்கள். ஒருத்தர்கிட்ட அன்பாக இருக்க வேண்டியது மனுஷ இயல்பு. ஆனால் அது உறவாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, சுற்றமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு கோபத்தில், ஏதோ ஒரு பொறாமையில் அவங்க நல்லா இருக்கக்கூடாது, அவங்க கஷ்டப்படணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா நம்மளோட இயல்பை மீறி இருக்கிறோம், இயல்பு மீறி நடக்கிறோம், இயல்பு அல்லாதது செய்கிறோம். இயற்கையை அழித்து வாழ்கிறது பூமியோட இயல்பை நம்ம மாற்றுறதா அர்த்தம். இயற்கையை அழித்து வாழ்ந்துட முடியுமா? இயற்கை இல்லாமல் நம்ம வாழ்க்கை நிலைக்காது. இயல்பு அல்லாதன செய்யல். நிறைய பேர் நினைக்கிறாங்க தப்பு செஞ்சால் மற்றவங்க தண்டிச்சிடுவாங்கன்னு. ஆனால் தண்டனை உண்மையிலே வெளியிலேருந்து வர்றதில்லை, தண்டனை நமக்கு உள்ளுக்குள்ளேருந்து தான் வருது. தப்பு செய்த பிறகு அந்த தப்பு, நாம் தப்பு செய்துட்டோன்னு நம்ம மனசாட்சிக்கு என்றைக்கு உறுத்த ஆரம்பிக்குதோ, நம்ம இயல்புக்கு மீறி நம்ம நடந்துட்டோன்னு நமக்கு எப்போ உணர ஆரம்பிக்கிறோமோ அப்போதே நம்ம கண்ணாடி முன்னாடி நிற்கும் போதே நம்மளை பார்க்கறதுக்கு நம்மளே பிடிக்காம போயிடும். நமக்கு என்றைக்கு நம்மளை பிடிக்காம போகுதோ அதை விட ஒரு பெரிய நரகம் வேறு எதுவுமே கிடையாது. இயல்பு அலாதன செய்யல். உலகமே ஒரு விஷயத்தை சரின்னு சொன்னாலும் அந்த விஷயம் உங்கள் மனசாட்சிக்கு தப்புன்னு பட்டால் அதை செய்யாதீங்க. ஊர் மெச்ச வாழ்கிறத விட உங்களுடைய உளம் மெச்ச வாழ்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஔவையார் சொன்னது போல உன்னுடைய இயல்புக்கு அல்லாத செயல்களை செய்யாதே அப்படிங்கிற விஷயத்தை மறந்துடாதீங்க. அடுத்த ஆத்திச்சூடியோட மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்களில் ஒருவன் நான். நன்றி, வணக்கம்.